Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம புட்டு எப்படி பண்ண போறோம்னு சொல்லி வீடியோ பார்க்கலாம். ஒரு கப் அளவு பச்சை அரிசி மாவு நான் கடையில் வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன். என்கிட்ட வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு இல்லை, ஸோ நான் கடையில் வாங்கி பாக்கெட் பச்சரிசி மாவு வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி பிசையும் போது ரொம்ப அதிகமாக தண்ணி விழுந்துடக்கூடாது, அப்போனா கட்டி கட்டியாக அங்கங்கே நிற்கும். ஸோ அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. மாவு வந்துட்டு ஈரமாக இருக்கணும், கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் தண்ணி வந்து ஊற்றி நல்லா பக்குவமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்துட்டு இட்லி பானையில் மாற்றிட்டு இதை வந்து 10 நிமிஷத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா வந்துட்டு வெந்துடுச்சு. இதை நம்ம வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம சர்க்கரை, அதாவது நம்ம பிள்ளையார் கோயிலில் முன்னாடி வந்து 2 ரூபாய்க்கு கேட்டால் கிடைக்கும், கோயிலில் போய் வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம். அந்த சர்க்கரை, அதாவது லைட் எல்லோ கலரில் இருக்கும், அதெல்லாம் இப்போ கிடைக்கிறதே இல்லை. அந்த சர்க்கரை தான் நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுவோம். தேங்காய் துருவல் போட்டு அந்த சர்க்கரை தான் நாங்கள் சேர்த்து சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் சுகர் சேர்க்கவே மாட்டோம், சுகர் சேர்த்து சாப்பிட மாட்டோம் புட்டு. இப்போ வந்து இங்கே வந்து நாட்டு சர்க்கரை கேட்டால் அவங்க வந்துட்டு ப்ரௌன் சுகர் தான் கொடுக்குறாங்க. இங்கே ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ நான் அதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா மண்டை வெல்லம் சொல்லிட்டு விற்கிது. ஸோ மண்டை வெல்லம் வாங்கி தட்டி தூள் பண்ணிவிட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் சுகர் வந்து போட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்மளோட சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, அதாவது மண்டை வெல்லம் இருக்குல்ல, அந்த மாதிரி அதை வந்து தூள் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம புட்டு கூட பிசைஞ்சு தேங்காய் துருவல் நிறையா போட்டு சாப்பிடும்போது புட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்டது இல்லைன்னா நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சுகர் போட்டு சாப்பிட்றத விட, ஒயிட் சுகர் போட்டு சாப்பிட்றத விட நம்ம வெல்லம் நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய ஃப்ரெண்டுக்கு கூட ஒரு செஞ்சு கொடுத்துருந்தேன், நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், மறக்காமல் அதையும் நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.